Love Shots by Love Guru. Only on Radio City. இது ரேடியோ சிட்டி, நான் உங்க லவ் குரு. மனசுல கஷ்டங்கள்லாம் இருக்குங்க, இல்லாமலாம் இருக்காது. தூங்கும் போது தான் பழைய நினைவுகள்லாம் வரும். நம்மளே அறியாம கண் கலங்கிடுவோம். அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சிக்கிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே போர்வையை போத்திக்கிட்டு அப்பமும் தூக்கம் வராது. கவலை. அடுத்த நாள் ஆரம்பிக்கும் போது ஒரு பிரச்சனையோட போகும். சரி, ஓகே, வேலையில பிரச்சனைகள் அதை கூட சமாளிச்சிடலாம். ஆனா வாழ்க்கையே பிரச்சனையா இருந்துன்னா என்ன பண்ணுறது? ஒவ்வொரு நாளுமே ஏன்டா ஒவ்வொரு நாளும் பிறக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக அனு இருக்கிறாங்க. அனு லைஃப்ல எப்படின்னு தெரியல. வணக்கம் அனு. ஹாய். ஹாய். நான் ஒரு 1 year ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். சரி. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாளாவே அவங்க ஒழுங்கா பேசல என்கிட்ட. இந்த மந்தோட செகண்ட் இயரா ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே. நான் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்ல இருந்து. சரி. அப்புறம் நாங்கள் காலேஜ் முடிச்சிட்டோம், ஒர்க் வந்துட்டோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க்ல இருந்தோம். பெருசா நான் வந்து ஃபுல் டைம் எஃபர்ட்ஸ் அவங்களுக்கு போடுவேன். ஏதாச்சும் பண்ணா உடனே நான் மெசேஜ் பண்றது, ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தா உடனே அவங்க கிட்ட சொல்லி ஷேர் பண்ணி ஹாப்பியா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு பர்சன் நானு. ஓகே, எல்லாமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நீங்க. அதாவது இப்போ எங்கேயாச்சும் போறீங்க அப்படின்னா கூட அதை கூட இங்க போயிட்டு வர போறேன், இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆள் நீங்க. ஆமா ஆமா. அங்க எப்படி? ஸ்டார்டிங்ல எல்லாமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க, நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. சரி. இப்போ கொஞ்சம் மந்த்ஸா வந்து கொஞ்சம் ஒர்க் அவங்களுக்கும் ஜாஸ்தியா தான் போகுது. எனக்கும் ஒர்க்லாம் இருக்கு, நானும் அவ்வளோ ஃப்ரீயாலாம் இல்ல. ஆனாலும் அவங்க கிட்ட இருந்து பதில் வர ஒரு கால் கூட வரல. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒர்க் போயிட்டு இருந்தனால பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இல்ல. சரி. நான் வந்து எப்பவுமே மெசேஜ் வந்த பாப்பப் ஆனாலே நான் வந்து போய் ரிப்ளை பண்ணிடுவேன். உடனே ஒரு கால் வந்துச்சுன்னா கூட நான் அட்டென்ட் பண்ணிடுவேன். ஆனா நான் கால் பண்ணா அவங்க கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு மெசேஜ் கூட பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா வந்து இந்த மாதிரி அங்க ஒர்க்ல என்ன, இந்த மாதிரி கசின்ஸோட வெளியே என்ன, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டேன் அப்படியே சொல்லுவாங்க. அப்போ எனக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. நான் இருக்க இடத்துல இருந்து ஒரு 6 kilometer டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. சரி. ஆனாலும் நாங்க மீட் பண்ணி 2-3 மாசம் ஆச்சு. 2-3 மாசம் வரைக்கும் எப்படி மீட் பண்ணாம இருக்க தோணுது? எப்படி இருக்க முடியுது? இல்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காங்க. ஸோ வீட்டில் ரீசன் சொல்லிட்டு வெளியே வர முடியாது, அப்படியே ஒரு ரீசன் எனக்கு ஒன்று சொல்லிடுறாங்க. ஏங்க, எல்லா நாளுமே ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் கூட அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான டைம்னு கொடுப்பாங்கல்ல, அவ்வளோ 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணுறது இல்லைல்ல? இல்லை, ஆரம்பத்தில் வந்து டெய்லியும் வருவாங்க. ஓ, டெய்லி பார்க்க வருவாங்க. சரி. ஆமாம். அப்பவும் அதே ஒர்க் தான் பண்ணியிருந்தாங்களா, இல்லை அப்போ சும்மா இருந்தாரா? இல்ல அப்போ வந்து வேற ஒர்க்ல இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கு எனக்கும். நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். ஆனா சொல்றப்ப சொல்லுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, மெச்சூர்டா பிஹேவ் பண்ணு, என்ன சின்ன பிள்ளைத்தனமா இப்படி யோசிச்சுட்டு இருக்க, ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது இல்லாமலே இருந்துடலாங்க. ஒன்று தான் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்போ இந்த டைமில் நீங்கள் ஒன்றே தான் டிசைட் பண்ணணும். எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா எந்த மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லணுமோ அந்தந்த காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. நம்மளை விட்டு விலக தான் பார்ப்பாங்க. ஓகேவா? அதில் இந்த பர்சன் கிட்டத்தட்ட 2 மாதமா, எத்தனை மாதமா உங்களை வந்து பார்க்கல? நியர்லி 2.5 months. ஓகே. ஃபோன் பேசுறதுனால இருக்கா? இந்த 2 மாசத்துல ஒரு 3 கால் வந்துருக்கும். இவ்வளோதான். ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட அப்படின்னா நீங்கள் கேளுங்க, பேசுங்க. ஏன்னா இது பேச வேண்டிய தருணம்.
பேசாம அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா அதனாலதான் இப்போ ஒரு மாதிரி இருக்குன்னு கால் பண்ணேன். ம் ஆக்சுவலா நான் வந்து எங்க வீட்லயே பேசிடலான்ட்டு இருந்தேன். 1 year ஆச்சுன்னா வீட்டுல சொல்லலாம் அப்படின்னு. நான் எங்க வீட்டுல சொல்ல போறப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்லி ஒன்றும் ஆக போறது இல்லை. இப்படி இருக்கிறதுக்கு நான் சிங்கிளாவே இருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. அதான் உங்களுக்கான டைம் கொடுக்கணும். ஏதோ பிஸியா இருக்காரு அப்படின்னா ஓகே. ஆனா எப்பவும் பிஸியா இருக்காரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் ஒதுக்குறாரு, ஆனா உங்ககிட்ட மட்டும் தான் பிஸின்னு சொல்றாரு அப்படின்னா உங்களை விட்டு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. தள்ளி போயிட்டுருக்காரு. இதை நீங்கள் உணருங்க, பேசுங்க. சரிப்பட்டு வரல அப்படின்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள். சரியா? ஓகே அனு, தேங்க்யூ. நான் சொன்னது தப்பு இருந்தால் சொல்லலாம், ஆனால் நான் சொன்னது சரின்னு எனக்கு படு. Love Shots by Love Guru. Only on Radio City.